சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரங்களில் கேட்பாரற்ற நிலையில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதில் ஒரு சிலர் அபராதத்துடன் தங்களது வாகனங்களை பெற்றுச் சென்றனர். பலர் வாகனங்களை பெற முன்வரவில்லை. இதையடுத்து யாரும் வாங்க முன்வராத 953 இருசக்கர வாகனங்கள், 11 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 9 4 சக்கர வாகனங்கள் என மொத்தம் 973 வாகனங்களை ஏலம் விட போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதற்காக அந்த வாகனங்கள் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் உள்ள ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் உள்ள மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் அனைத்தும் மார்ச் 26ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளது. ஏலத்திற்கான முன்பதிவு மார்ச் 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை மைதானத்தில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. அடையாள அட்டை மற்றும் GST பதிவெண் சான்றுடன் மட்டுமே முன்பதிவு கட்டணம் செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.